நமஸ்காரம். நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்னைக்கு வலங்கைமான் பக்கத்தில் போன போது பார்க்க கிடைச்ச இன்னும் ஒரு சிவாலயம், ஒரு கிராம சிவாலயம், அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இந்த ஊரில் இருக்கிற சுவாமி பேர் எனக்கு இந்த கொள்ளிட ஆற்றுக்கரை கிட்ட அங்கே சீர்காழியிலேருந்து சிதம்பரம் போகிறதுக்கு முன்னாடி அந்த பிரிட்ஜு ஏறி இறங்கின உடனே ஆச்சாலபுரம்னு இருக்கும். அந்த ஆச்சாலபுரத்தை தாண்டி உள்ளே போகும்போது மகேந்திரப்பள்ளி அப்படின்னு ஒரு ஊர். அந்த ஊரில் இருந்த சுவாமியோட பேர் தான் இந்த ஊருக்கும். திருமேனி அழகர். சாதாரணமாக அழகருங்கிறது பெருமாளுக்கு உண்டான பேராக இருக்கும். ஆனால் இந்த ரெண்டு ஸ்தலத்துலேயும் அழகருங்கிற பேரோட சுவாமி இருக்கிறது பார்க்குற பாக்கியம் எனக்கு கிடச்சிது. இந்த திருமேனி அழகர் கோவிலில் இருக்கிற அம்பாளோட பேர் தெரியல. சின்ன கிராமம்தான். நாங்கள் போயிருந்தபோது இந்த கோவிலுக்கு பக்கத்தில், இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல ஏதோ வீடு கட்டுற பணிக்காக வேண்டி மண்ணெல்லாம் தோண்டின்னு இருந்தா. இந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, வலங்கைமானுக்கு போயிருந்தபோது வலங்கைமானில் சந்திரசேகரபுரம், அதை பற்றி முன்னாடி ஒரு பதிவு போட்டிருக்கேன். சந்திரன் பூஜித்து தன்னோட சாபத்தை நிவர்த்தி செஞ்சின்ற ஸ்தலம் சந்திரசேகரபுரம். அந்த சந்திரசேகரபுரத்தில் கொஞ்சம் தூரம் வந்தோன்னாக்க இந்த கிராமம் இருக்குது. இந்த கிராமத்தோட பேர் அணியமங்கலம். அணியம் அப்படின்னா பக்கத்தில் அப்படின்னு. ஒருவேளை சந்திரசேகரபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இதுக்கு அணியமங்கலம்னு வந்திருக்கோம் என்னமோ தெரியல. பக்கத்துலேயே இருக்கிற இன்னும் ஒரு கிராமம். இது இன்னும் ஒரு கோவில். இதை பார்த்துட்டு அன்றைக்கி சாயங்காலமே போய் பார்க்குறேன். இந்த கோவிலை பார்த்துட்டு தாண்டி போய் கிடைச்ச கோவில் கோவிந்தக்குடிங்கிற கோவிலும் அடுத்து இருக்கிறது, பார்க்க முடிகிறது. இது ஆதி காலத்தில் ரொம்ப பிரம்மாண்டமான கோவிலாக இருந்திருக்கும். நம்மள இருக்குது ரொம்ப பழமையான கோவிலாக இருந்து அதுக்கப்புறம் சிதலமடைஞ்சதுக்கு காரணம் இயற்கை சீற்றங்களோ இல்லை மற்ற ஆட்களோட படையெடுப்போ, அதை மட்டும் நம்ம கையை காமிச்சிட்டு சும்மா இருக்கக்கூடாது. நம்ம பொறுப்பெடுத்துக்கலை, நம்மளோட உதாசீன குணம், நம்ம அதில் ஒரு அக்கறை எடுக்காததுனால அந்த கோவில் அழிஞ்சு போயிருக்கு. இது இந்த கோவிலை ஒண்டி சொல்ல நிறையா கோவில்களுக்கு நம்மளே தான் காரணம். அந்த இடத்துல அழகாக ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி திருப்பி ஒரு சின்னதாக கோவில் கட்டியிருக்கா புதுசாக. அந்த இடிஞ்சிருந்த அந்த பழைய இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு, எல்லாத்தையும் எடுத்துட்டு புதுசாக கட்டியிருக்கா. இந்த கோவிலுக்கு கோவிலில் பார்த்தேன்னாக்க அம்பாள் பேர் தெரியலை. ஆனால் கருவறையிலேருந்து பார்த்தேன்னா கருவறைக்கு அடுத்து இருக்கிற அர்த்த மண்டபம், சின்ன மண்டபத்தில் அம்பாள் இருக்கிறத பார்க்க முடியறது. இதை பற்றி ஒருத்தர்கிட்ட பேசின போது அவர் சொன்னார், பக்கத்தில் இருக்கிற அந்த ஹரிச்சந்திரபுரம் அப்படின்ட்டு ஒரு கோவில் இருக்குது அப்படின்னாரு. நாங்கள் போகும்போது இருட்டிடுத்து, அதனால் அந்த ஹரிச்சந்திரபுர கோவிலை பார்க்க முடியல. அந்த கோவிலும் இந்த கோவில் எல்லாமே கல்யாணத்தோட தொடர்புடையது. அதாவது மணக்கால் ஐயம்பேட்டைக்கு அவரோட கல்யாணத்துக்கோசரம் அவர் போகும்போது இங்கெல்லாம் இருந்ததுக்கு தொடர்புடைய கோவில்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. இங்கே சின்னதாக ஒரே ஒரு சந்நிதி, அழகான சந்நிதி, அதில் மூலவர் இருக்கார். அவருக்கு எழுத்து மாதிரி கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி ஒரு நந்தி பலிபீடம் இருக்குது. அதுக்கப்புறம் மகாமண்டபத்தில் நான் சொன்ன பிரகாரம் அந்த மகாமண்டபத்தோட வாசல்லையே பார்த்தேன்னா ஒரு சின்ன பிள்ளையார் முருகர் இருக்கா. கர்ப்பகிரகத்துக்கு வெளியில் அர்த்த மண்டபத்தில் அம்பாள் இருக்கிறதா பார்க்க முடிஞ்சது. கோஷ்டங்களில் சுற்றி வரும்போது வெறும் தட்சிணாமூர்த்தியும் துர்க்கையும் மட்டும் இருந்தால் பின்னாடி ஒரு நந்தி பகவான், சதலமடைஞ்ச நந்தி பகவானும் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. பிரகாரத்தில் சுற்றி வரும்போது சண்டிகேஸ்வரர் மட்டும்தான் இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தேன்னாக்கா சுவாமிக்கு நேர் எழுத்த மாதிரி இருக்கிற மாதிரி இந்த மூலையில்
நவகிரக சந்நிதி, தனியாக ஒரு நவகிரக இது இருக்குது. அதே மாதிரி சனி பகவானுக்கு ஒரு தனி சந்நிதி இருந்தது, சின்னதாக கோவில் இருந்தது. இங்கே வந்து இன்னும் ஒரு குட்டி அனுமார் உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அனுமாரை பார்க்க முடிஞ்சது. இந்த அனுமார் ஒருவேளை அந்த காலத்தில் எல்லா இடத்துலையும் வந்து பெருமாள் கோவிலும் சிவன் கோவிலும் ஒரு அகரகாரத்தில் சேர்ந்து இருக்கும். அப்படி ஏதாவது பெருமாள் கோவிலில் இருந்த ஹனுமாரான்னு தெரியல. ஆனால் ரொம்ப அழகாக உட்கார்ந்த கோலத்தில் இருக்கிற அனுமார் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. நான் போயிருந்தபோது யாரோ வந்து அனுமாருக்கு அழகாக புஷ்பத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு போயிருக்கா. அதுக்கப்புறமா ஒரு அம்மா ஒருத்தங்க வந்தாங்க. அவங்க வந்து விளக்கு ஏற்றிட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு சிவனுக்கு ஏற்ற மாதிரி குட்டியாக தீபம் ஒரு அகல் விளக்கு ஏற்றிட்டு போனான். அதை பார்க்கும்போது சரி கடவுளே, அட்லீஸ்ட் கோவிலுக்கு விளக்கேற்றணும்னு சொல்லி உள்ளூரில் இருக்கிறவா வந்துட்டுருக்கா, அது ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. இப்படியான கோவில்களை, சிதலமடைஞ்ச கோவில்களை காப்பாற்றுறதுக்கு அந்தந்த கிராமத்தில் இருக்கிறவா, சுற்றி வர இருக்கிறவா எல்லாருமா முனைஞ்சு நம்ம காப்பாற்றணும். இந்த கோவிலுக்கெல்லாம் எத்தனை சொத்து இருக்கோ தெய்வத்துக்கு தான் தெரியும். கோவிலோட வரலாறுகளை மீட்டெடுத்து நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் நம்ம சேர்க்கணும். அந்த மாதிரி செய்யறதுல சின்ன அளவில் சிறிய பட்ஜெட்டில் பெருசாக ஆடம்பரம் இல்லாமல் சுவாமிக்கு கூரை அமைச்சு நித்தியபடிக்கு பூஜை, நித்தியபடி நைவேத்தியம், ஒரு பிரதோஷ பூஜை, ஒரு சிவராத்திரி, நவராத்திரி, அந்த மாதிரி சின்ன சின்னதாக திருவிழாக்களை கொண்டாடி ஊர்ஜனங்கள் எல்லாரும் ஒன்றா இருந்து இப்படி இருக்கக்கூடிய கிராமங்களில் அந்த பூஜைகளை செஞ்சுட்டு வந்தால் கிராமங்களும் செழிப்படையும், நம்மளுடைய தெய்வ மூர்த்திகளுக்கும் இன்னும் கொஞ்சம் சக்திகள் கிடைக்கும். இது வந்து நம்மளோட தருணம்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம எல்லாரும் முழிச்சுண்டு அடுத்த ஜென்ரேஷனோட கைகோத்து இந்த பணியை செய்யலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. நமஸ்காரம்.